ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்ன அப்படின்னா அகாட்சுகி. அகாட்சுகில என்ன ப்ரோ கண்டென்ட்னு கேட்டா இருக்கே. அகாட்சுகில இருக்கிற எல்லாருமே ஒரு ரிங் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. அந்த எல்லா ரிங்குக்கும் மீனிங் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹிடனோட ரிங் நேம் மீனிங் என்ன அப்படின்னா சான்னு சொல்லுவாங்க. ஹிடன் யூகா கிளானை சேர்ந்த ஒரு ஆளு. இந்த சானுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 3. இதுக்கு ரிலேட் பண்ற மாதிரி ஹிடனோட வெப்பன் பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க இப்ப பாருங்க. ஜெட்சு கையில இருக்கிற ரிங் நேம் வந்து கை. இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பன்னின்னு சொல்லலாம். சைனீஸோட ஜொடியாக் சைன்ல இந்த பன்னி 12வது அனிமலாம். அவங்க ஜொடியாக் படி இந்த பன்னி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அண்டு லாயலான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. கோனன் கையில போட்டிருக்க ரிங் நேம் ஹக்கு. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒயிட்னு சொல்லலாம். கோனன் ரெயின் வில்லேஜ் சேர்ந்த ஒரு பர்சன். இந்த கலரை பியூரிட்டிக்காக சொல்லுவாங்க. கோனன் லவ்வும் ஒரு அண்டர் ரேட்டட் லவ் தான். சசூரி மை மேன், இவன் கையில போட்டிருக்க ரிங் நேம் என்ன அப்படின்னா கியோக்கு. இதுக்கு தமிழ் மீனிங் பால் இல்ல ஸ்பியர், அப்படியும் இல்லைனா முத்துன்னு கூட சொல்லலாம். சசூரி உங்க எல்லாருக்குமே தெரியும் சான் வில்லேஜ் ஆளுன்னு. இதே ரிங்கை தான் லாஸ்டா டோபியும் யூஸ் பண்ணியிருப்பான். டைடாரா கையில போட்டிருக்க ரிங் நேம் செய். இதுக்கு தமிழ் மீனிங் ப்ளூ இல்லைனா கிரீன். டைடாரா ராக் வில்லேஜ் சேர்ந்த ஒரு ஆளு. நான் நோட் பண்ண மேட்ரு ஒன்று சொல்றேன், உடனே கொடியை தூக்கிட்டு வந்துடாதீங்க. ப்ளூ அண்ட் கிரீன் ரெண்டுமே ரெட்டுக்கு ஆப்போசிட்டான கலர். அண்ட் டைடாரா அவனோட போட்டியாளனா நினைச்சது இட்டாச்சிய. இட்டாச்சியோட கண்ணு ரெட் கலர். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு பேருக்குமே 2 கலர் கண்ணை கொடுத்து அதுவும் ஆப்போசிட் கலரா கொடுக்கறது செம்ம திங்கிங். இது உண்மையான்னு தெரியல, பட் ஒரு நல்ல தியரியா எனக்கு தோணுச்சு. அடுத்தது பெயின் கையில போட்டிருக்க ரிங் நேம் ரேய். பெயின் ஒரு ரெயின் வில்லேஜை சேர்ந்த ஒரு ஆளு. இந்த ரேய் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 0 அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான். என்னதான் அக்காட்சுகிய யாஹிகோ ஆரம்பிச்சிருந்தாலும் பெயின் தான் ஸ்கிராட்ச்ல இருந்து மேலே கொண்டு வந்தது. ஒரோச்சிமாரு கையில போட்டிருக்க ரிங் நேம் என்ன அப்படின்னா கூ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தமிழ் மீனிங் வானம் அப்படின்னா எம்டின்னு கூட சொல்லலாம். ஒரோச்சிமாரு லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஒரு ஆளு. சாஸ்கே ஒரோச்சிமாருவை பார்த்து பாம்பு பறக்க ஆசைப்படக்கூடாது, அங்க மேல நிறைய கழுகு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம சாஸ்கே அவனோட டீம் நேமை ஹாக் அப்படின்னு தான் வச்சிருப்பான். கிசாமேவோட ரிங் நேம் நான். இதுக்கு தமிழ் அர்த்தம் சவுத் சைடுன்னு சொல்லலாம். கிசாமே ஒரு மிஸ்டி வில்லேஜை சேர்ந்த ஒரு ஆளு. கக்குசுவோட ரிங் நேம் கிட்டா. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நார்த் சைடுன்னு சொல்லலாம். கக்குசு ஒரு வாட்டர் ஃபால் வில்லேஜை சேர்ந்த ஒரு ஆளு. இவங்க 2 பேருக்கும் பெருசா டீட்டெயிலிங் எடுக்க முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா வந்தவர் தான் நம்ம இட்டாச்சி. இட்டாச்சி கையில போட்டிருக்க ரிங் நேம் ஷூ. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்கார்லெட்னு சொல்லலாம். தமிழ் மீனிங் கருஞ்சிவப்பு கலர், அதாவது டார்க் ரெட். எல்லாருக்குமே தெரியும் இட்டாச்சி லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஆளுன்னு. அவரோட கிளானை கொன்னதும் அங்கே இருந்தவங்களோட ரத்தத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவனோட கண்ணு கலரும் ரெட்டு தான். இந்த ரெட் கலருக்கு ரொம்ப தைரியமும் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் குறிப்பாக சொல்லுவாங்களாம். கரெக்டாக தானே இருக்குது இட்டாச்சிக்கு. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் பாய்.